இல்ல மாமா, எனக்கு அவ வேண்டாம். இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க. அவளை ஒரேடியா தலைமுழுகலான்னு பார்த்தா குடும்ப கௌரவம் மானம்னு சாகடிக்கிறாங்க. ச்சே. பிரதர், ஏதாவது கடை வந்தா நிறுத்துங்க. குடிக்க தனி பாட்டில் வாங்கணும். சார், என்கிட்ட தனி பாட்டில் இருக்கு. வேணுமா சார் உங்களுக்கு? கொஞ்சம் வண்டியை ஓரமா நிறுத்துங்க, மாத்திரை போடணும். இதோ நிறுத்துறேன் சார். இந்தாங்க சார். சார், என்ன மாத்திரை சார் இது? பிபி மாத்திரைப்பா. சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? பிபி இருக்குன்னா இந்த அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். தப்பான ஒருத்தியை கல்யாணம் பண்ண பிறகு எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? எனக்கு பொண்டாட்டியா வாச்சவ அவ பொண்ணே இல்ல சார், ராட்சசி. லவ் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே தெரியல சார். ஏதோ ஒரு மயக்கத்துல அவ மேல பைத்தியமா இருந்துட்டேன். அவ நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு எங்க அம்மா முதல்ல சொன்னாங்க சார். நான் தான் சார் கேட்கல. தற்கொலை பண்ணி மிரட்டி எங்க அம்மாவை நான் சம்மதிக்க வச்சேன். என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பா அதான் சார். எனக்கு அப்பா இல்ல சார். அவர் சாகும்போது எனக்கு 6 வயசு, என் தம்பிக்கு 4 வயசு, தங்கச்சிக்கு 2 வயசு, அம்மாவுக்கும் அப்ப சின்ன வயசு தான். ஆனா அவங்க இன்னொரு கல்யாணத்தை பத்தியோ அவங்க வாழ்க்கையை பத்தியோ யோசிக்கவே இல்லை சார். தனியா போராடி எங்க 3 பேரையும் வளர்த்து ஆளாக்குனாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் எங்க அம்மா தான் சார். எங்க அம்மா அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும்போது நான் கேட்டிருக்கணும் சார். எல்லார் மேலேயும் பாசமா இருக்க மாதிரி நடிச்சு அவ என்னை குழப்பிட்டா சார். எங்க அம்மா தான் அவளை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். என் குடும்பத்தை அவ நல்லபடியா பாத்துக்குவான்னு நினைச்சுதான் பிடிவாதமா நின்று அவளை கல்யாணம் பண்ண. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே ஏதேதோ டிராமா பண்ணி என்னை என் குடும்பத்துல இருந்து அவ பிரிச்சுட்டா சார். அவ பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் ஓவர ஆடிட்டேன். வீட்டுல வேற எப்ப பாரு சண்டை பிரச்சனை. அதெல்லாம் பார்த்து மனசு நொந்து போய் எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க சார். நான் மட்டும் அப்பவே எங்க அம்மா பேச்சை கேட்டிருந்தா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் என் கூட இருந்திருப்பாங்க. கல்யாண விஷயத்துல நான் எடுத்த தப்பான முடிவு தான் எங்க அம்மாவை கொன்னுடுச்சு. சாகுற வரைக்கும் அந்த ஊர்த்தல என்னை விட்டு போகாது. சாரிங்க, என் கதையை உங்ககிட்ட சொல்லி வண்டி எடுங்க போலாம். போலாம் சார். அருண், சொல்லுப்பா. அம்மா, என்னம்மா பண்றீங்க? ஒன்னும் பண்ணலப்பா, சாமி புக்கு படிச்சிட்டு இருக்கேன். அம்மா, தலையில இருக்கிற காயத்தால எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உங்களுக்கு வலி ஏதாவது அதிகமா இருந்தா சொல்லுங்கம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. காயத்தோட வலி தான் அதிகமா இருக்கு. ஆனா பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. ஆமா, காலையில தானே உடம்ப பத்தி விசாரிச்சுட்டு போனேன். இப்ப வேலை விஷயமா தானே அலைஞ்சிட்டு இருக்க. திடீர்னு எதுக்குப்பா ஃபோன் பண்ற? இல்லம்மா, என்னன்னு தெரியல, திடீர்னு உங்க ஞாபகமாவே இருக்கு. அதாம்மா கால் பண்ணேன். ஏன்பா, என்னாச்சு? உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, உங்களுக்கு என் மேல எதுவும் கோவம் இல்லைல்ல? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களே? என்னாச்சு அருண்? ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? இல்லம்மா, உங்க பேச்சை மீறி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் ஏதோ புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டேம்மா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சொல்லிட்டு இப்பதாம்மா எனக்கு புரியுது. போன வருஷம் வரைக்கும் நம்ம எல்லாருமே எவ்வளவு ஒத்துமையா இருந்தோம். நம்மளுக்கு பண விஷயத்துல நிறைய பிரச்சனை வந்தாலும் நம்மளோட சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வந்ததே இல்லைம்மா. ஆனா அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குமா. நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு நம்ம குடும்பத்தையே தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. நம்ம வீடு 2ஆ உடைஞ்சு நீங்களும் வித்யாவும் சாகர நிலைமைக்கு போய் எல்லாத்துக்குமே காரணம் நான் தானம்மா.
நியாயமா நடந்துக்கிறதா நினைச்சு நான் நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டேம்மா. உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்கும் நானே யமனா மாறிட்டேன். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. முடிஞ்சு போனதை பத்தி இப்ப எதுக்குப்பா? அப்ப ஏதோ ஒரு மயக்கத்துல இருந்த. அவ சொன்னதெல்லாம் சரிதான்னு நம்பி எல்லாம் செஞ்ச. இப்பதான் நீ தெளிஞ்சு வந்துட்டல்ல, எனக்கு அதுவே போதும்பா. அம்மா, என்னை சமாதானம் படுத்தணுன்றதுக்காக சொல்றீங்களா இல்ல நீங்க நிஜமாவே என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா? ரஞ்சிதா விஷயத்துல எனக்கு உன் மேல கோவமும் வருத்தமும் இருந்தது உண்மைதான். ஆனா பெத்தவளால பையனை நிரந்தரமா வெறுக்க முடியாதுப்பா. அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் அவனுக்காக தான்ப்பா மனசு அடிச்சுக்கும். அவனோட வாழ்க்கை பாழாக கூடாதுன்னு தான்ப்பா நினைப்பா. உன்னை நினைச்சு நானும் அப்படிதான்ப்பா தவிச்சேன். அந்த ரஞ்சிதாவை நம்பி நீ மோசம் போயிடுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தப்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மா கிட்ட வந்துருவேன்னு நான் நம்பினேன்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு வீண் போலப்பா. எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, அவ உன்னை அப்படியே விட்டுற மாட்டாப்பா. வேற ஏதாவது மாய மந்திரம் போட்டு உன்னை அவ பக்கம் இழுக்கதான் பாப்பா. நீ அவகிட்ட மயங்கி திரும்ப அதே தப்பு செஞ்சிடக்கூடாது. இந்த அம்மாவை விட்டுட்டு அவதான் முக்கியம்னு நீ அவ பின்னாடியே போயிடக்கூடாதுப்பா. அம்மா, இல்லம்மா, இனிமே அவ என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் கண்டிப்பா மனசு மாறவே மாட்டேம்மா. ரஞ்சிதா பின்னாடி ஓடிட்டு இருந்த அருண் செத்துட்டாம்மா. அம்மா, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா குழம்பவும் மாட்டேன், தடுமாறவும் மாட்டேம்மா. அம்மா, நான் என்னைக்குமே நான் உங்க பக்கம்தாம்மா நிப்பேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ இந்த வார்த்தையை காப்பாத்தினாலே போதும். என் மனசும் உடம்பும் தானாவே குணமாயிடும்பா. அம்மா, நான் கண்டிப்பா காப்பாத்துவேம்மா, என்ன நம்புங்க. என் புள்ளைய நம்பாம நான் வேற யாரப்பா நம்புவேன்? நீ இப்படி போன் பண்ணி பேசினது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அம்மா, எனக்கும் இப்போதாம்மா கொஞ்சம் மனசு லேசான மாதிரி இருக்கு. சரிம்மா, நான் வேலைக்காக இன்னொரு இடம் போக வேண்டியது இருக்கு. நான் போனை வச்சிடுறேன். சரிப்பா, பத்ரம். ஆ. அண்ணி, என்ன விஷயம் அண்ணி? நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்? சொல்றேன் ரஞ்சிதா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லங்க, இப்பதான் வந்தோம். எப்படி இருக்க ரஞ்சிதா? ரெண்டு பேரும் முன்னாலே பேசி வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்றீங்களா? இவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். ரஞ்சிதா, இங்க பாரு, உன் அக்கா மேல இருக்க கோவம் இன்னும் உனக்கு குறையலையா? இந்த ஜென்மத்துல குறையாத அண்ணி. அப்படியெல்லாம் சொல்லாத ரஞ்சிதா. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தும் அருண் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறான்னு நீ வருத்தப்படுறல. இப்ப நீயும் அதே தப்ப தானே பண்ணிட்டு இருக்க. உன் அக்கா எதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் நீ அத புரிஞ்சுக்காம கோவப்படுறது நியாயமே இல்ல. அண்ணி, என் மேல தப்பு இல்லாமையே அருண் என் மேல கோவப்படுறாரு. ஆனா நான் என் அக்கா தப்பு செஞ்சதை நினைச்சு கோவப்படுறேன். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு அண்ணி. ஆனா நீ நல்லா இருக்கணும் தானே உங்க அக்கா செஞ்சாங்க. விடுங்க. இவ இடத்துல இருந்து பாக்கும்போது இவ வேதனையும் சங்கடமும் எனக்கு புரியுது. அந்த வீட்டு மருமகளா இவ கோவப்படுறதும் சரிதான்னு எனக்கு தோணுது. ஆனா இவளால ரொம்ப நாள் என்கிட்ட கோச்சிட்டு பேசாம இருக்க முடியாது. அவளா எப்ப சமாதானமாகி வராளோ வரட்டும். சரி, நீங்க எதுக்காக கூப்பிட்டீங்க அது சொல்லுங்க. ரஞ்சிதாக்கு தாலி பிரிச்சு கோக்குற விசேஷத்தை பண்ணணும் இல்லையா? அத பத்தி பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அண்ணி,
இவங்க எல்லாரையும் எனக்கு எதிரா திருப்பி விட்டாங்க. இப்போ நீங்க அந்த வீட்டை விட்டு என்ன ஒரேடியா விரட்டி விடுறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்களா அண்ணி? ரஞ்சிதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன நம்ம வீட்ல இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? அத்தை இன்னும் கோயில்ல நடந்த அவமானத்துல இருந்தே வெளியே வரல. வீட்லயுமே எல்லாருமே அதே கோவத்துல தான் இருக்காங்க. இப்போ நம்ம மட்டும் இந்த விசேஷத்தை செஞ்சோம்னா அவங்கள இன்னுமே வெறுப்பேத்துற மாதிரி ஆயிராதா? அவங்களுக்கு பிடிக்காது, கோவம் வரும்னு தெரிஞ்சுமே நாம இத செய்யறது ரொம்ப தப்பா போயிரும் அண்ணி. ஆமாங்க, ஊர் அறிய அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைச்சேன். அது நடந்துருச்சு. மத்தபடி இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்க சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. முறையா கல்யாணம் முடிஞ்சிருக்கிறப்போ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்றது நாமளே அந்த கல்யாணத்தை மதிக்காத மாதிரி இருக்கு. அப்படி இல்லைங்க. நீங்க சொல்ற ஃபங்க்ஷன்ல மத்தவங்க இல்லனாலும் புருஷனாவது பக்கத்துல இருக்கணும்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அருணே கலந்துக்க மாட்டாருன்றப்போ நாம எதுக்குங்க செஞ்சுக்கிட்டு? நீங்க அத பத்தியெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? அருண் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் நான் பேசிக்கிறேன். நானும் அவரும் ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அண்ணி நான் என்ன சொல்ல வரேன்? ரஞ்சிதா, நீ எதுவும் சொல்ல வேணாம். கல்பனாக்கு அருண் தாலி கட்டியிருந்தா அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்களா? நம்மள வெறுப்பேத்த கூடாதுன்னு நமக்காக ஃபீல் பண்ணி வேண்டான்னு முடிவு பண்ணிருப்பாங்களா? அப்படியெல்லாம் நடக்காதுல்ல. நாம மட்டும் ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? இது ஒரு சம்பிரதாயம். அத மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் நாம இதை செய்ய போறோம். யாரையும் புண்படுத்துறது நம்ம நோக்கம் இல்ல. அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நீயோ நானோ பொறுப்பில்ல. நீங்க என்ன சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு எல்லாம் முறையா நடக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம் தாங்க. நான் கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன். ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க, அப்ப நாங்க வரோம். ம். ம். என்னாச்சு அண்ணி? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? அந்த ரஞ்சிதாவால ஏதாவது பிரச்சனையா? அவ வீட்ல இருக்கிறதே பிரச்சனை தானே கல்பனா. அவ வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். நான் அவளை மட்டும் நினைச்சு டிஸ்டர்ப் ஆகல. லைஃபே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. ஒரு அயோக்கியனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு நம்பி நீயும் ஏமாந்துட்ட. நம்ம 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே நிலைமையில தான் இருக்கோம். உனக்காவது கையில ஒரு வேலை இருக்கு கல்பனா. ஆபீஸ் போயிட்டு வர்றதுனால உன் மைண்ட் டைவர்ட் ஆயிடும். ஆனா எனக்கு அந்த ஆப்ஷனா இல்ல. வீட்ல அம்மா, அருண், தங்கச்சிங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. கூடவே அந்த ரஞ்சிதாவும் இருக்கிறதுனால எப்பவுமே நாங்க எல்லாருமே ஒரு மாதிரி ப்ரெஷர்ல தான் இருக்கோம். யாருமே யார் கூடயும் சகஜமா பேசிக்கவே முடியல. மத்தவங்கலாம் வேலை படிப்புன்னு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறாங்க. நான் தான் அப்பப்போ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். என்ன வாழ்க்கை இதுன்னு ஒரு மாதிரி சலிப்பா இருக்கு. அண்ணி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? இந்த வேலையை உங்களுக்கே கொடுக்க சொல்லி நான் எழுதி கொடுத்துட்றேன். நீங்களே அந்த வேலையை எடுத்துக்கோங்க. ஹே, வேலை விஷயத்த பத்தி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுக்கணும்னு நான் கேட்கல. நீ தப்பா எடுத்துக்காத. நானும் நீங்க பேசினதுனால இதை சொல்லல அண்ணி. கொஞ்ச நாளாவே நான் இதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேலைக்கு போக வேணாம், நான் பாத்துக்கிறேன்னு அந்த பாலை உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்ததுனால தான் நீங்க அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்தீங்க. ஆனா அந்த ஆளு உங்களை சீட் பண்ணிட்டான். நம்ம 2 பேருக்கு நடுவுல ரொம்பவே டபுள் கேம் ஆடிட்டா அண்ணி. எந்த காரணத்துக்காக நீங்க எனக்கு அந்த வேலையை விட்டு கொடுத்தீங்களோ அதுவும் நடக்கல. அவன் கேமுக்கு நானும் உடந்தையா இருந்துட்டேனேன்னு எனக்கு உறுத்தலா இருக்கு அண்ணி. இந்த வேலையை உங்களுக்கே திருப்பி கொடுக்கறது தான் நியாயமாவும் இருக்கும். பைத்தியம் மாதிரி பேசாத கல்பனா. அருண் நீ கல்யாணம் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல.
உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னு நீ சொன்னதை நான் ஏத்துப்பேன். அதுவும் நடக்கல. நீ இப்ப எங்க வீட்லயும் இல்ல. தனியா இருக்கிற உனக்கு இந்த வேலை தான் ஒரே பாதுகாப்பு. அத போய் எனக்கு விட்டு தரேன்னு சொல்ற? நான் வேற ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன் அண்ணி. நானும் ஏற்கனவே வேலையில இருந்தவதா கல்பனா. புதுசா ஒரு வேலையை தேடிக்க என்னாலயும் முடியும். என் பிரச்சனைக்கு வேலை ஒரு சொல்யூஷனா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அண்ணி, அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு இப்பதான் நான் ஒரு பெரிய அடிய வாங்கியிருக்கேன். திரும்ப அந்த பேச்சை எடுக்காத கல்பனா. நீங்க ஒரு கிரிமினல் மேல ஆசைப்பட்டதுதான் நீ தப்பு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதுல தப்பே இல்ல. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான் உங்களுக்கு தேவை. வேற யாராலையும் நீங்க நினைக்கிற எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கவே முடியாது. நான் வேணும்னா இது விஷயமா அத்தைக்கிட்ட பேசுறேனே அண்ணி. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கல்பனா. நீ சொன்ன மாதிரி ரஞ்சிதாவை துரத்துறது தான் நம்மளோட முதல் வேலை. ரஞ்சிதாவை அருண் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டு அவளா வெளியே போயிடணும். இல்ல அவளை திட்டம் போட்டு நம்ம துரத்தி விடணும். அவ போயிட்டானா நீ திரும்ப எங்க வீட்டுக்கு வந்துடலாம். நீங்க சொல்றத கேட்கும்போது ஆசையா தான் இருக்கு அண்ணி. எல்லாம் பாசிட்டிவா முடியும்னு நம்புவோம். இங்க வரும்போது மூட் அப்செட்டா தான் வந்தேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு கல்பனா. தேங்க்யூ. ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ தெரியாது அண்ணி. ஆனா என்னைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். மணி 10 ஆயிடுச்சு. பஸ்ஸை பிடிச்சி மெட்ரோ ஏறி போறதுக்குள்ள லேட் ஆயிடும். கேப் புக் பண்ணி போக வேண்டியதா. இன்னைக்குன்னு பார்த்து டிரைவர் வேற லீவு. இல்லைன்னா ஆஃபீஸ் கார்லயாவது போயிருக்கலாம். ஆட்டோ. என்ன பாக்குற? என்ன அருண் இதெல்லாம்? நீங்க ஆட்டோல? ஏன் நான் ஆட்டோ ஓட்டக்கூடாதா? உனக்கு அவமானமா இருக்கா? சச்சா, நான் அப்படியெல்லாம் சொல்லல அருண். நான் தப்பாவும் நினைக்கல. ஆனா 2-3 நல்ல வேலையை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இதையே செய்றீங்கன்னு தான் எனக்கு புரியல. உன் உதவி இல்லாமலேயே என்னால ஒரு வேலையை தேடிக்க முடியும். என்னால சம்பாதிக்க முடியும்னு நான் உனக்கு காட்டணும்ல. அதுக்கு தான் இதெல்லாம். நீங்க என்ன நம்பிதான் இருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லையா அருண்? நீங்க எனக்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவசியம் இல்ல. நான் சேர்த்து விட்ட இடத்துல இருந்து உன்னால என்ன வேலையை விட்டு தூக்க முடியும்னா நீ சேர்க்க போற இடத்துல இருந்து என்னை ஈஸியா காலி பண்ணிடுவ. நான் அப்படி ஏன் அருண் செய்யணும்? ஏன்னா நான் எப்பவுமே உன் முன்னாடி கையேந்தி நிக்கணும்ல. என் குடும்பத்தை அப்படியே பொம்மை மாதிரி ஆட்டி வைக்க முடியும்னு நீ காட்டணும்ல. அதுக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அருண், அந்த வேலை என்னாலதான் போச்சுன்னு கல்பனா சின்னதா தான் உங்ககிட்ட பத்த வச்சா. அந்த சந்தேகம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசா வளரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அருண். இவ்ளோ நாளா என்ன நீங்க காதலிச்சீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்ளோதானா? என் மேல எப்படி அருண் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு? இங்க பாரு, இந்த மாதிரி நீ எமோஷனலா பேசினா என் மனசு மாறிடும் நினைக்கிறியா? அன்னைக்கு சொன்னதை நான் இப்பவும் சொல்றேன். நீ இனிமே என்ன டிராமா பண்ணாலும் நான் உன்னை நம்புறதா இல்ல. உனக்கு இவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்குன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன வேலை இல்லாதவனாக்கி உன் சம்பளத்திலேயே என் குடும்பத்தை நடத்துற நிலைமையை உருவாக்கணும் இல்ல? அதை வச்சு எங்க எல்லாருமே ஆட்டி வைக்கணும். நீ ஆசைப்படுறது என்னைக்குமே நடக்காது. இங்க பாரு, நான் ஆட்டோ ஓட்டுவேன், மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சு என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். ஒரு நாளும் உன்கிட்ட கையேந்தி நான் நிக்க மாட்டேன்.
அப்படி வந்து நான் நின்னா நான் செத்ததுக்கு சமம். இங்க வச்சிரு. இந்தா. சித்ரா இதோ வரேன்க்கா. சித்ரா சீக்கிரமா சாப்பிடலாம். சரிக்கா. அம்மா வெயிட் பண்ண சாப்பிடலாம். வாங்கம்மா சாப்பிடலாம். அருண் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிருக்காம்மா. அவனும் வந்துட்டா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோமா? சரிம்மா. என்னம்மா அருண் ஆட்டோ ஓட்டிட்டு வந்திருக்கான்? அதான் எனக்கும் ஒண்ணுமே புரியலம்மா.